பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலித் மக்களுக்கான தலைவராக சுருங்கிவிட்டார் அல்லது சுருக்கப்பட்டு விட்டார் என்பது உண்மையா? அவரை சுருக்க முடியாதுங்க. அவர் பெரும் சூரியனா ஒளிர் வீசிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் 1000 ஆண்டு காலம் ஒளி வீசக்கூடிய ஒரு பெரும் சூரியன் அவர். சாதி இந்துக்களும் பிராமணர்களும் என்ன செய்கிறாங்க, அம்பேத்கருங்கிற பேரை வரலாற்றிலிருந்து நீக்கிட்டா இந்த மக்களை நம்ம மறுபடியும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம், நம்ம ஆளுகையின் கீழே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தோடு இந்த வேலையை செய்கிறாங்க. அதாவது அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது அவருடைய கொள்கைகளை புரிந்து கொள்ளாதது ஒன்று. இரண்டாவது, அந்த கொள்கைகளையே அழித்தொழிக்கிறது ரெண்டு. ஏன்னா பலவீனமான மக்களினுடைய கொள்கை எப்போதும் மேலே வராது. சமூகத்தில் பெரும்பான்மை மக்களினுடைய கருத்தாகவும் பெரும்பான்மை மக்களுடைய சிந்தனையாகவும் அரசியலாகவும் எது இருக்கோ அதுதான் அந்த சமூகத்தினுடைய கருத்தாகவும் சிந்தனையாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த வேறுபாட்டை. அப்போ அம்பேத்கருடைய சிந்தனைகளை ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு மலிவான ஒரு 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 சிறுபான்மையின மக்களினுடைய சமூக பலம் ஏதுமற்ற கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்தா கொண்டு சுருக்குவதன் மூலமாக அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற வேலை தான் அந்த வேலை. இது சாதாரணமாக நடக்கிற வேலை திட்டம் இல்லை. இது ஒரு பெரிய இதை இங்கே லோக்கலில் சாதி இந்து இளைஞர்கள் செய்வாங்க. சாதி இந்து அறிவுஜீவிகள் ரொம்ப எளிமையாக செஞ்சுட்டு போவான். இது அவன் விவரம் தெரியாமல் செய்கிறது. ஆனால் பார்ப்பன மேதாவிகள் அறிவுஜீவிகள் இதை திட்டமிட்டு செய்கிறான். இது ஒரு பொது கருத்தாக மாறிடக்கூடாது, அவர் ஒரு பொது தலைவராக மாறிடக்கூடாது. அப்படி மாறிட்டார்னா அவருடைய கருத்து பொது கருத்தாக மாறும். அப்போ பொது கருத்தாக மாறுகிற பொழுது இந்திய சமூகத்தினுடைய பொது கருத்தாக அம்பேத்கருடைய கருத்துக்கள் மாறும். அப்படிங்கிற காழ்ப்பும் அதன் மீது கொண்ட வெறுப்பும் தான் அவரை இந்த இடத்துல கொண்டு நிறுத்துறது. ஆனால் அதில் அவங்க ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அம்பேத்கர் தான். இன்னும் 500 ஆண்டு காலத்திற்கு அவர் தேவைப்படுவார்.